முதல்வர் திடீர்னு மீனவர்களுக்கு ஒரு இது நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. உதவித்தொகை, ஊக்கத்தொகை, நிவாரணத்தொகை அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். திடீர்னு இப்போ என்னடா சோழியங்குடுமி சும்மா ஆடாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன தொகை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது லீன் பீரியடுக்கு உண்டான தொகை. மீனவர் வாழ்க்கையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாழ்க்கை, ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களுக்கு மீன் குஞ்சு பொரிச்சிக்கணும்ல, அப்போ தானே நம்ம மறுபடியும் மீன் அறுவடை பண்ண முடியும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு பீரியடு சும்மா விட்டுருவாங்க, கடலுக்கு போக மாட்டாங்க. அந்த பீரியடில் இவங்க பிள்ளை குட்டி பொண்டாட்டி எல்லாரும் சாப்பிடணுமா இல்லையா? அதனால மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பட யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம். அதில் 50% கவர்மெண்ட் கொடுக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் 50% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும். அப்போது 1500 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதாக கொடுக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் 1500 ரூபாய் கொடுக்குது. இது தவிர அந்த மீனவரே தன்னுடைய வாழ்நாளில் அந்த ஒரு வருஷத்தில் 1500 ரூபாய் சேமிக்கணும். அப்போ அவர் கையில் ஒரு அமௌண்ட்டாக கொஞ்சம் போய் சேரும் இல்லையா? 4500 ரூபாய் போய் சேரும். அதை அந்த மீன்பிடி தடை காலத்தில் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது திட்டம். ரைட்டா? ஏன்னாக்கா நம்ம என்வாயன்மெண்ட்டை கரெக்டாக வச்சுருக்கணும், மீனவர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், எல்லாமே இருக்குது இல்லையா? சரி, இப்போ அந்த மீன்பிடி தடை காலம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூரில் இருந்து கன்னியாகுமரி கிழக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ன்றீங்க? அது ஒரு 14 கடலோர மாவட்டங்கள். அத்தனை இடங்களுக்கும் எப்போ இது இந்த மீன்பிடி தடைக்காலம்னாக்க ஏப்ரல் 15 தொடங்கி ஜூன் 14 வரைக்கும் அந்த தடைக்காலம். இதில் கன்னியாகுமரி வெஸ்ட்டுக்கு வந்து தனியாக, அதாவது அவங்களுக்கு ஜூன் 1 ஜூலை 31 வரைக்கும். இப்போ என்னமோ சொல்லுவாங்கல்ல, அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் முடிச்சு போட்ட மாதிரி ஒரு சம்பந்தம் இல்லாமல் இப்போ கொடுத்துருக்கு நிவாரணத்தை முன்னக்கூட்டியே. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ கொடுத்தா அந்த பைசாவை அவங்க செலவழிச்சிருவாங்கல்ல, அப்போ அவங்க என்ன செய்வாங்க? இதில் அவசரமாக வேற கொடுத்துருக்கு, அவங்க கையில் கையெழுத்து கூட வாங்கல. இப்போ அவங்கெல்லாம் இப்போ போராட்டம் பண்ணுறாங்க. எவ்வளோ எங்களுக்கு அந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுற சமயம் தானே நீங்கள் கொடுக்கணும், இப்போமே ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா கொடுப்பாங்களா? சோழியங்குடுமி சும்மா ஆடுமா? எலெக்ஷனுக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? கேளுங்க நீங்கள்.